தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 13வது வாக்கியம், பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். நண்பர்களே, இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள். நமக்கு எதிராக பலரும் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். நாம் பேசுகிற பேச்சிலும் சரி, நம்முடைய பேச்சிலும் சரி, நம்முடைய செயல்பாட்டிலும் சரி, குறைகளை கண்டுபிடித்து கொண்டு அதில் பிரச்சனை உண்டு செய்வதற்காகவே பலரும் செயல்படுவார்கள். அப்போ நீங்களும் நானும் புத்திபூர்வமாக இங்கு செயல்பட வேண்டும். என்ன சொல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும், எந்த விதத்தில் செயல்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். காரணம், நம்முடைய விசுவாச வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு ஒரு இடரல் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய நேரிய வாழ்க்கையை நாம் விழாமல் நேரிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கை நாம் எந்த அளவுக்கு நாம் நேர்மையோடு நாம் வாழ பார்க்கின்றோமோ, முயற்சி எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு எதிராக எதிரிகளும் இருப்பார்கள். நம்முடைய செயல்பாட்டிலும் சரி, நம்முடைய வாழ்க்கை முறையிலும் சரி, பல குறைகளை கண்டுபிடிக்க மக்களும் அங்கு இருப்பார்கள். ஆகவே அவர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு, எதிரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழாமல் இருப்பதல்ல, நாம் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருக்கக்கூடிய என்பதல்ல. மாறாக நாம் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும். ஆனால் சொல்வதை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நேர்மையாக இருக்க வேண்டும். அது சொல்வதற்கு முன்னாடி நாம் அந்த கடமையை நாம் செய்திருக்க வேண்டும். ஒருவேளை உதாரணம், நான் குடித்து கொண்டிருக்கின்றேன், குடிக்கிற நான் ஓடி போயிட்டு மக்களிடத்தில் நீ குடிக்காதே என்று சொல்கிறபோது அது நேர்மையான செயலால் நேர்மையான செயலில்லை. அப்போ அதில் என்னை குறை காண்கின்றார்கள். நீ தான் குடித்து கொண்டிருக்கின்றாயே, பிறகு எப்படி நான் மற்ற சொல்ல முடியும் என்று. மாறாக நான் குடிக்கவில்லை, குடிக்காத நான் மற்றவரை பார்த்து நான் சொல்லுகின்ற பொழுது, இதோ நீங்கள் குடிக்காதீர்கள் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் பார்ப்பார்கள், விசாரித்து பார்ப்பார்கள், உண்மையிலே இவன் குடிக்காமல் இருக்கிறானா என்று விசாரித்து பார்ப்பார்கள். அப்படி பார்க்குற சமயத்தில் ஆமாம் உண்மையிலே குடிக்கவில்லை என்று அறிகிற பொழுது அந்த பேச்சுக்கு, அந்த சொல்லுக்கு அங்கே மரியாதை உண்டு, அங்கே மதிப்பும் உண்டு. ஆகவே நாம் பார்க்குற சமயத்தில் மற்றவர்களை நம்மளை சிக்க வைக்க பலரும் பல விதத்தில் இருப்பார்கள். நீயும் நானும் உணர்வோடும் அதே சமயத்தில் ஜாக்கிரதையோடும் விழிப்போடு இருந்து நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், இந்த சமூகமாக இருக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, அதற்காக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, தூய ஆவியால் என்னை நிரப்பியுள்ளோம். விழிப்போடு இருந்து நான் செயல்படுவதற்கும், நான் என்னெல்லாம் சொல்கின்றேனோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் செயல்படுவதற்காக, அந்த நல்ல காரியங்களெல்லாம் நான் செயல்படுத்த எனக்கு சக்தியை தாரும் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவே, சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இல்லாமல் சொல்வது மட்டுமே நான் செய்யக்கூடிய வரத்தை எனக்கு தந்திரலும். நான் சொல்கின்ற அந்த இறையாட்சி கருத்துக்கள் அதை எங்கள் வாழ்க்கையில் நான் பிரதிபலிக்க எனக்கு சக்தியை தந்திரலும். உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எனக்காக பரிந்து பேசியலும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.